Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டீ கடை ஸ்டைல்ல புதினா மசாலா வடை பார்க்க போறோம். அது பத்தின வாசமே சும்மா செம்மையா தூக்குங்க. இந்த டீ டைம்ல இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க, நான் இருக்கிறது ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கோம். உளுத்தம்பருப்பு எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வடை சுடும்போது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இந்த உளுத்தம்பருப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கலந்து நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் கடலைப்பருப்பு கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் நான் 3 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இந்த மாதிரி 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்துறேன். இப்போ இதை நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், மசாலா நான் இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த பருப்பை நம்ம சேர்த்துடலாம். நான் பாதி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக நமக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைக்க முடியும். இப்போ பாதி போட்டிருக்கேன். இப்போ இதை நான் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரப்பாக இந்த மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதினா இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு அந்த பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, மாவு நல்லா நம்ம கலந்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸ்க்கு எடுத்துட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வடை ஒன்று ஒன்றா எடுத்து தட்டி போட்டுடலாம். நமக்கு எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு அப்படியே திருப்பி திருப்பி நம்ம விட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நம்ம வடை கலர் நல்லா சேஞ்ச் ஆச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம புதினா வடை ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.